பார்க்க போறோம், which is tangent law and tangent galvanometer. சரியா? tangent law and tangent galvanometer. ஸோ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து கொஷின் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த லா பேஸ் பண்ணி ஃபர்தராக வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது நிறைய கொஷின்ஸ் வந்து படிப்போம். சரியா? ஸோ ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு டாபிக் தான். இந்த வேர்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதை எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டயக்ராம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். ஐ எம் நாட் வெல் வேர்ஸ்ட் இன் டயக்ராம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புக்கை வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர். சரியா? டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது வந்து டைப் ஆஃப் கேல்வனோமீட்டர். ஸோ கேல்வனோமீட்டர் நமக்கு எதுக்குன்னு தெரியும்? used to find the presence of the current. சரியா? used to identify the presence of the current. ஒரு சர்க்யூட்ல கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ டைப் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா வெரி ஸ்மால் கரண்ட், ரொம்ப மினிமலான கரண்ட் வந்து இருந்தாலும் ஒரு சர்க்யூட்ல அதுல வந்து என்ன பண்ணலாம், அந்த டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர் எந்த பிரின்சிபலை வந்து பேஸ் ஆகி இருக்கு அப்படின்னா டேஞ்சன்ட் லாவை வந்து பேஸ் பண்ணி இருக்கு. சரியா? எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த டான்ஜென்ட் லா வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ டேஞ்சன்ட் லா என்னன்னு நமக்கு வந்து தெரியணும். சரியா? ஸோ டேஞ்சன்ட் லா படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன் அப்படின்னா வெக்டர்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். வெக்டர்ஸ் படிச்சிருக்கும் போது ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சேம் பிரின்சிபல் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம படிக்க போறோம். சரியா? ஸோ மேக்னெட்டிக் நீடுல ரெண்டு மியூச்சுவலி, சரியா? ஸோ அப்போ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் ரெண்டு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? ரெண்டு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், ரெண்டும் வந்து சேம் மேக்னிடியூட்ல, ரெண்டும் வந்து எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட். சரியா? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது, டியூ டு எர்த் காம்பனன்ட் which is nothing but horizontal magnetic field. சரியா? horizontal magnetic field நம்ம என்னன்னு சொல்லி magnetic element and earth magnetic field படிச்சிருப்போம். இந்த horizontal componentனா என்ன அப்படின்னு, அதாவது வந்து angle of inclination. சரியா? magnetic inclination நடக்கும்போது ரெண்டு காம்பனண்டா வந்து பிரியும். அதுதான் வந்து என்னது, அதுல one of the component தான் இந்த horizontal components. So with respect to angle வந்து அதை நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். சரியா? ஸோ இந்த earth magnetic ஃபீல்டுக்கும் இந்த கரண்ட்னால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது இதுல வந்து இந்த கேஸ்ல நான் வந்து ஒரு மேக்னெட்டை வைக்கிறேன் அப்படின்னா, சரியா? ஸோ இப்படி கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் இப்படி சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து மேக்னெட்டை வந்து வச்சேன் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். சரியா? ஸோ அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், ரிசல்டன்ட்ல வந்து இப்படி இருக்கும் இந்த ரெண்டு ஃபீல்டுனால. சரியா? ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு tan theta. சரியா? ஸோ B is equal to BH tan theta. ஓகேவா? ரெண்டு ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது நடுவுல காம்பஸ் வச்சோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டேஞ்சன்ட் லா அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாவை தான் வந்து இந்த டான்ஜென்ட் கேல்வனோமீட்டர்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா வந்து படிச்சிட்டோம். ரெண்டு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார் நடுவுல காம்பஸ் வைக்கிறோம், நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் கிடைக்குது. அந்த ரிசல்டன்ட் தான் வந்து என்ன சொல்றோம்னா டேஞ்சன்ட் லான்னு சொல்றோம். ஓகேவா? படிச்சிட்டீங்க. B is equal to BH tan theta. அதாவது ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் எலிமெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பிரீஃபாவே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து டான்ஜென்ட் லானா இதுதான். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒவ்வொரு பார்ட்டா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட் கேல்வனோமீட்டருடைய
ஃபுல் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் வந்து இருக்கும் சரியா. ஸோ ஃபுல் இது அதில் அதாவது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் ஒவ்வொரு பார்ட்டு பிரித்து நான் வந்து இங்கே போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கும் சரியா. ஸோ ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் ஆர் பிளாஸ்டிக் ஃப்ரேம் ஆர் வுடன் ஃப்ரேம் டிபெண்டிங் அப்பான் நம்ம எவ்வளோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃப்ரேம் வந்து இருக்கும் சரியா. ஸோ இந்த ஃப்ரேமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது வந்து இந்த ஃப்ரேம் இருக்கு ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து காப்பர் காயில், இந்த ஃப்ரேமில் காப்பர் காயிலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சுற்றிருப்பாங்க. ஸோ ஃப்ரேம் இது வந்து உட்டா இருக்கலாம், மெட்டலா இருக்கலாம், காப்பரா இருக்கலாம், எப்படியா வேணா இருக்கலாம் சரியா. சாரி பிளாஸ்டிக்கா இருக்கலாம். இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காப்பர் ஒயரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வைண்ட் பண்ணியிருப்பாங்க சரியா. ஒரு ஒயரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுத்தி வந்து மவுண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. மவுண்ட்னா எனக்கு சுத்தி வைக்கிறது சரியா. ஸோ இந்த ஃப்ரேம் எது கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் டேபிள் கூட சரியா. ஸோ இந்த ரொட்டேட்டிங் டேபிள் கூட இந்த ரொட்டேட்டிங் டேபிள்ல வந்து 4 நம்பர் ஆஃப் வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும் சரியா. ஸோ இந்த ரொட்டேட்டிங் டேபிள்ல 4 நம்பர் ஆஃப் ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூஸ் வந்து லெவலிங் ஸ்க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரூஸ் எதுக்காக வந்து இருக்கு அப்படின்னா இந்த காயிலினுடைய டர்னை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக சரியா. இந்த காயிலுடைய டர்னை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னா 2, 4, 50 வரைக்கும் வந்து 2, 5, 50 அந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வேணாலும் நம்ம வந்து இந்த ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோம், ஸ்மால் குவான்டிட்டி ஆர் லார்ஜர் குவான்டிட்டி. ஸோ இது வந்து லார்ஜர் குவான்டிட்டியை மெஷர் பண்ணாதா அப்படின்னா பண்ணும். பட் பேசிக்காக இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் வெரி ஸ்மால் கரண்ட் ஓகேவா, வெரி ஸ்மால் கரண்ட். ஸோ அப்போ 2 ஸ்க்ரூஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து டிசைட் வந்து பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஓகே. ஸோ இது வந்து அந்த டேபிள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரேம். இந்த டேபிள்ல இருந்து ஒரு சின்ன வந்து அப்ரைட் ப்ரொஜெக்டர் வந்து இருக்கும் சரியா. ஸோ சின்ன வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி அதாவது மேலே கொஞ்சம் ஸ்லைட்டா மேலே இருக்கிற இந்த ப்ரொஜெக்டர்ல என்ன ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இருக்கும் சரியா. அது வந்து என்ன அப்படின்னா காம்பஸ் பாக்ஸ் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து காம்பஸ் பாக்ஸ். இந்த காம்பஸ் பாக்ஸ்ல ஒரு நீடில் வந்து இருக்கும் சரியா. இந்த காம்பஸ் பாக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நீடில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அலுமினியம் பாயிண்டர் வந்து இருக்கும் சரியா. நீடில் இருக்கும். அந்த நீடில் கிட்ட இது வந்து காம்பஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அலுமினியம் பாயிண்டர் நீடில் மாதிரி வந்து இருக்கும். இந்த நீடில் தான் கரண்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன டிகிரி அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பஸ் பாக்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்கு என்ன அப்படின்னா மேக்னெட்டோமீட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து 4 குவாட்ரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ் சரியா. 4 குவாட்ரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ்ல வந்து இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை பொறுத்து இந்த டர்ன்ஸ் அது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அங்கே வந்து மெஷர் வந்து பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஓகே இது வரைக்கும் வந்து புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் இதனுடைய பொசிஷன்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ரேம்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இந்த ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வெர்டிக்கலாக தான் வந்து இருக்கணும் சரியா. இந்த ஃப்ரேம் வந்து வெர்டிக்கலாக தான் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடிலும் அந்த காயிலும் கோயின்சைட் ஆகும் சரியா. ஸோ இந்த மேக்னெட்டிக் வந்து நீடில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த காயில் சரியா வவுண்டட் அந்த காயில் இருக்கு இல்லையா. அது ரெண்டும் வந்து எப்படி ஆகணும் அப்படின்னா கோயின்சைட் ஆகணும். ஸோ இப்படி இந்த கேஸ்ல வச்சு ஸோ இது அப்படியே வந்து ஸ்லைட்டா திருப்பிக்குங்க சரியா. ஸோ ஸ்லைட்டா திருப்பும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து சேமா வந்து கோயின்சைட் வந்து ஆகிருக்கணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த டேபிள் வந்து ஹரிசாண்டலா இருக்கணும். இந்த டேபிள்ல மவுண்ட் ஆயிருக்க ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கணும் வெர்டிக்கலா வந்து இருக்கணும் சரியா. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் வெர்டிக்கலா இருக்கணும். இது வந்து ஹரிசாண்டலா இருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த காம்பஸ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நீடிலும் இந்த காயிலும் வந்து எப்படி இருக்கணும் கோயின்சைட் வந்து ஆகியிருக்கணும். ஸோ கோயின்சைட் ஆகியிருக்கணும் அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு வந்து சேமா இருக்கணும் சரியா.
மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்ன? ஸோ இதான் வந்து நம்ம ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது. மெரிடியன் வந்து இந்த இடத்துல படிச்சிருப்போம். இப்படி வந்து டில்ட், அதாவது எர்த் வந்து இப்படி வந்து டில்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக் மெரிடியன், பட் ஒரிஜினல் ஆக்சிஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து என்னது? மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ இந்த கேஸ்ல தான் வந்து என்னது? டிக்ளினேஷன் வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல்ல இருந்து இந்த வெர்டிகலுக்கு வரும்போது தான் ரெண்டு காம்பனண்டா பிரியும், which is என்னது? ஹரிசாண்டல் எர்த், ஹரிசாண்டல் காம்பனண்டா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? ஸோ ரெண்டு பார்த்துருப்போம், ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிகல் காம்பனண்ட். எந்தெந்த கேஸ்ல எது எது வந்து மேக்ஸிமமா இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். மெரிடியன்ல வந்து எது மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா வந்து எது மேக்ஸிமமா இருக்கும்? வெர்டிகல் காம்பனண்ட் தான் வந்து மேக்ஸிமமா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஃப்ரேம் where the copper coil is mounted. Next வந்து என்ன அப்படின்னா இந்த frame should be vertical for the horizontal position of the table with 4 screws. சரியா? ஸோ இந்த coil different number of turns, அதை வந்து இந்த screws மூலமா adjust பண்ணிக்கலாம். ஸோ 2, 5, 50 அந்த மாதிரி depending upon current. நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்ரைட் பாக்ஸ் மாதிரி ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும், அதான் வந்து காம்பஸ் பாக்ஸ். அந்த காம்பஸ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நீடில் வந்து என்னது? மேக்னெட்டிக் நீடில். அந்த நீடிலும் இந்த காயிலும் எப்படி இருக்கணும்? கோயின்சைடா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அலுமினியம் பாயிண்டர் வந்து, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் பாயிண்டர், இது வந்து அலுமினியம் காயில். சரியா? ஸோ இந்த அலுமினியம் காயில் டிபெண்டிங் அப்பான் த டிகிரிஸ், அதாவது கரண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ டிகிரிஸ்ங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்னெட்டிக் பாக்ஸ்ல குவாட்ரன்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ். அதை பொறுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ்ல நான் வந்து இப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே கரெக்ட்னு சொன்னேன். ஸோ இதே டயக்ராமை இப்படி திருப்பி பாருங்க. ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்கும்? வெர்டிகல், இது வந்து ஹரிசாண்டல். இந்த இடத்துல வந்து இது ரெண்டு கோயின்சைட் வந்து ஆகியிருக்கும். ஸோ அப்போ மிரர் வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சரியா? ஒரு செகண்ட் நான் புக்ல வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து எப்படி இருக்கு? வெர்டிகலா வந்து இருக்கு. இந்த டேபிள் வந்து இதுக்கு எப்படி இருக்கு? ஹரிசாண்டலா வந்து இருக்கு. சரியா? இது வெர்டிகலா இருக்கு, இது ஹரிசாண்டலா இருக்கு. சரியா? வெர்டிகலா இருக்கு, இது வெர்டிகல், இது ஹரிசாண்டல். சரியா? இந்த காம்பஸ் ஹரிசாண்டல். ஸோ சேமா இருக்கா? இந்த கேஸ்ல இந்த மேக்னெட்டிக் நீடில் இந்த காம்பஸ் இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து அலுமினியம் பாயிண்டர், இது வந்து என்னது? அந்த மேக்னெட்டிக் நீடில். அந்த மேக்னெட்டிக் நீடில் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த காயிலுக்கு வந்து கோயின்சைட் ஆகி இருக்கணும். சரியா? ஸோ இந்த காயில் இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து இப்படி இருக்கணும். ஸோ இதை வந்து இப்படி திருப்பும் போது தான் உங்களால பார்க்க முடியும். இந்த கேஸ்ல நீங்க எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க ஒரு இந்த இடத்துல ஒரு மிரர் வச்சு நம்ம பார்க்கும்போது எரர்ஸ், சரியா, மெஷர் பண்றதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓவர் கம் வந்து பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். என்ன ப்ரிகாஷன், அதாவது இந்த ரீடிங்ஸ் நோட் பண்ணும்போது என்னென்னலாம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது வந்து எந்த மேக்னெட்டோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து இது பக்கத்துல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிடும்? இந்த அலுமினியம் பாயிண்டர் will change. சரியா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து 4 குவாட்ரன்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிட் லெவல். சரியா? ஸோ இந்த ஸ்க்ரூஸ் பக்கத்துல ஸ்பிரிட் லெவல் ஒரு வாட்டர் இது மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து இப்படி இந்த ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இந்த ரவுண்டா இருக்கும், அதில் இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்கோமா அப்படிங்கிறது இதை ஐடென்டிஃபை வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து வெர்டிகலா, இது ஹரிசாண்டலா, இது வந்து கோயின்சைடா இருக்கா, அது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிரிட் லெவல் வந்து இருக்கும். ஸோ ஸ்பிரிட் லெவலில் எப்படி இருக்கணும்? நீடில் வந்து ஹரிசாண்டலா வந்து இருக்கணும். நீடில் வந்து எப்படி இருக்கணும்? ஹரிசாண்டலா இருக்கணும். அந்த காயில் வந்து எப்படி இருக்கணும்? வெர்டிகலா வந்து இருக்கணும். நீடில் வந்து ஹரிசாண்டல், காயில் வந்து எப்படி இருக்கணும்? வெர்டிகலா வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வித் டர்ம்ஸ் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் சொல்லியிருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த காம்பஸ் வந்து இந்த கேஸ்ல எப்படி பாயிண்ட் ஆயிருக்கணும்னா 0 to 0 டிகிரில வந்து என்ன ஆகிருக்கணும், அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுக்கும்போது அது வந்து எப்படி இருக்கணும், அந்த பொசிஷன்ல வந்து இருக்கணும். ஸோ இந்த 4 ப்ரிகாஷன், எந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலும் இருக்கக்கூடாது, இந்த ஸ்பிரிட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போதான் வந்து நீடிலும் இந்த காயிலும் வந்து அதனுடைய பொசிஷன்ஸ்ல இருக்கும். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன் கேஸ்ல. நெக்ஸ்ட் காம்பஸ்னுடைய ரீடிங் 0 to 0 டிகிரில இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, தியரி. இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இனிஷியலா எந்த கரண்ட்டுமே வந்து இருக்காது. ஸோ இனிஷியலா கரண்ட் வந்து இல்லாதப்போ நீடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் ஃபேஸ் டுவர்ட்ஸ் எப்படி இருக்கும், எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தான் வந்து இருக்கும். சரி, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது ஹரிசாண்டல் காம்பனன்ட்னு ஏன் சொல்றேன், நான் இந்த இடத்துல வந்து பிரிஞ்சிருதுன்னு சொல்றேன். ஸோ இது மேக்னெட்டிக் மெரிடியன், இந்த இடத்துல வந்து பிரியுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அப்ளை பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட், இந்த இடத்துல ஹரிசாண்டல் காம்பனன்ட். பட் இந்த காயில், இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து எப்படி ரெஸ்ட் ஆகும், இப்படி வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்படி இருக்கிற இந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்படி வந்து ரெஸ்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த பொசிஷன் தான் நான் இந்த கிராஃப்ல சொல்லியிருக்கேன். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அப்ளைடு கரண்ட், இது இனிஷியலா இருந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த இடத்துல கரண்ட் அப்ளை பண்ணும்போது, ஸோ இந்த இடத்துல நம்ம கரண்ட் அந்த இடத்துல காம்பஸை வைக்கும்போது, சரியா, ஸோ கரண்ட் போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எர்த் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து மேக்னெட்டை வைக்கும்போது அந்த மேக்னெட்னுடைய பொசிஷன் வந்து எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஸோ சேம் கண்டிஷன் தான் நம்ம எங்க பார்த்தோம், டேஞ்சன்ட் லால வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல எதனால வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது வந்து இந்த கரண்ட் கேரிங் காயில்ல வந்து நம்ம வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து ஆய்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில்ல வந்து என்ன பண்றோம், கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஃபர்தராக நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து என்ன ஆகுது, நீடில் வந்து இந்த பொசிஷன்ல வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து டேஞ்சன்ட் லாவை அப்ளை பண்றதுனால இந்த கேல்வனோமீட்டர்ல டேஞ்சன்ட் லாவை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்குலர் காயில்ல தான் கரண்ட் பாஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ரிசல்டன்ட்டும் நமக்கு கிடைச்சது. ஸோ இப்போ அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த காயில்ல வந்து காயிலுக்கு என்ன இருக்கும் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கும் μ0, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அந்த காயில் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், நெக்ஸ்ட் இதனுடைய ரேடியஸ். ஓகேவா? ஸோ μ0/2 Ni/r. ஸோ இந்த டேர்ம் அப்படியே நம்ம இந்த இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா ஹோல் வேல்யூ வந்து இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் இதுக்கு வந்து எவ்வளோ, அதாவது இதுவும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து நம்ம கரண்ட் கொடுத்தது, பட் இதுதான் வந்து தெரியாது. சரியா? ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா B is equal to mu naught Ni/2R is equal to BH tan theta. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ மட்டும் நமக்கு வேணும், BH மட்டும் வேணும். ஸோ horizontal component of earth magnetic field மட்டும் வேணும். ஸோ mu naught Ni/2R இது வந்து கீழே வந்துடும் tan theta. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட், ரேடியஸ், நெக்ஸ்ட் வந்து எந்த ஆங்கிள் வந்து இந்த அலுமினியம் பாயிண்ட் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அதாவது மேக்னெட்டிக் மெரிடியன்ல வந்து எவ்வளவு, அதாவது அந்த ஹரிசாண்டல் எல்லாமே நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த BH தான் சொல்றேன். ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் மெரிடியன், ஹரிசாண்டல் காம்பனன்ட் எல்லாம் புரியணும்னா நீங்க என்ன பண்ணணும், எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் எலமெண்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை நீங்க வந்து பார்த்தாதான் இது ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா வந்து நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ ஒண்ணுமே இல்லை, காயில் இருக்கு, அது வந்து என்ன ஃப்ரேம்ல வேணாலும் வந்து மேட் ஆகிருக்கலாம். அதுல வந்து டர்ன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுல காப்பர் காயில் வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க, ஒரு அப்ரைட் ப்ரொஜெக்டர், அதுல வந்து ஒரு காம்பஸ் பாக்ஸ்,
அதில் மேக்னெட்டிக் நீடில், நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் பாயிண்டர், நெக்ஸ்ட் வந்து லெவலிங் ஸ்க்ரூஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மியூச்சுவலாக இருக்கும்போது ரிசல்டன்ட் வந்து கிடைக்கும். ரிசல்டன்ட் கிடைக்கும்போது கரண்ட் கேரிங் காயிலில் வந்து கரண்ட் கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டேர்ம் வந்து அதுக்கான வேல்யூஸ் எடுத்து இந்த டேஞ்சன்ட் லால வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிடைச்சிது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நான் புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்பவே வந்து ஈஸி தான். பொறுமையாக ஒவ்வொரு இதாக வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிக்கங்க. இதே வந்து ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் தான். சரியா? ரொம்ப ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸ் வந்து எழுதிட்டு அப்படியே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஒரு விஷயம், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.